மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மரியம் பேசுகிறேன், கொடைக்கானல்லேருந்து. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காப்பியோட மலர்கள் பாருங்கள். அந்த காப்பி கொட்டைன்னு சொல்கிறோம்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் நேரமாக காட்டுறேன். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ நம்ம காப்பி தோட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து சில இடங்களுக்கு வந்து கார் வந்து உள்ளே இருக்க வீடு வரைக்கும் போயிடும். சில இடங்களுக்கு வந்து ஃபோர் வீல் வண்டி தான் போகும். நாங்கள் வந்து உள்ளே நடந்து போகிறோம். ஏன்னா எங்கள் வண்டி ஒரு ஃபால்ஸை தாண்டிக்கிட்டு வராது. அதனால் எல்லா வண்டியும் அங்கே நிறுத்திட்டு நாங்கள் வந்து நடந்து போனோம். ரோடு மட்டமாக இருந்தால் கூட கொஞ்சம் சதன்னு தண்ணி ஓடைகள் அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபோர் வீலை தவிர மற்ற வண்டி அவ்வளோக்கா உள்ளே போகாது. அந்த ஓனர்களோட ஹவுஸுக்குமே வந்து ஃபோர் வீலில் போய் தான் அவங்க வந்து வீட்டுக்கு போகணும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக பாருங்கள், பேப்பர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது நான் சொன்ன மாதிரி பசி எடுக்காத ஒரு இடம்னா அது இந்த மாதிரி தாண்டிக்குடி மலைத்தொடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே தாண்டிக்குடி ஏரியா தான். இங்கே பாருங்கள், அந்த மேகங்கள் வந்து அந்த ஃபால்ஸோட தண்ணியில் தெரியுது பாருங்கள். பாதி ஃபால்ஸ் தண்ணி மாதிரியும் பாதி மேகங்கள் மாதிரி தெரியுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கடல்லேருந்து சூரியன் கன்னியாகுமரியில் தெரிகிற மாதிரியே மேகங்கள் அழகாக தண்ணிக்குள்ளே தெரியும் பாருங்கள். நிறையா இருக்குது இங்கே, தண்ணி ஏரியா வந்து நிறையா இருக்குது. ஒரு இடத்துலலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1000 அடிக்கு முன்னால் நம்ம வந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் தண்ணி சவுண்டு பயங்கரமாக கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். காதுக்குள்ளே கேட்குற மாதிரி கேட்கும். அப்படி ஒரு தண்ணி சவுண்டு கேட்கும். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு. பார்த்தா நல்லா சுத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. நான் கிட்டத்தட்ட அந்த தண்ணி விழுகிற இடத்துல ரொம்ப ஆழம், அங்கே ஒரு 20 அடி இருக்கும் ஆழம். ஆனால் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுற இடத்துல வந்து ஒரு 2 அடி 3 அடி தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் தைரியமாக நடந்து போயிட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் நாங்கள் விறகுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கோம். போயிட்டு வரும்போது இந்த மாதிரி நிறைய ஆற்றெல்லாம் கடந்து வந்திருக்கோம். அதனால் வந்து சில்வர் ஃபால்ஸுன்னு இப்போ சொல்கிறாங்கள்ல, அதுக்கு மேலே வந்து ஆறு இருக்குது. அதை தாண்டி தான் போகணும். நாங்கள் இதில் நடந்து தான் இந்த பக்கம் போனோம். பயம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஏன்னா கீழே பள்ளம், இதை தாண்டி நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். என் கூட வந்த ஒரு அம்மாவை நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நீங்கள் வந்தால் கொடைக்கானல் தாண்டிக்குடியெல்லாம் அப்படி ரசிக்கணும். ரசித்தா இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாந்தம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். கொடைக்கானலுக்கு வர்றது பெருசு இல்லை, இந்த மாதிரி இயற்கையெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோடு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மிளகு, காப்பி, ஆரஞ்சு எல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா ஆரஞ்சல் வந்து நிறைய ஹைப்ரிட் வந்தனால நார்மல் நாட்டு ஆரஞ்சோட விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. நிறைய பொருள் ஹைப்ரிட் வந்தனால உண்மையிலே வந்து விவசாயிகள்லாம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் எல்லோரும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, பட்டர் ஃப்ரூட்டு இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காப்பிக்கு பதிலாக ஏலக்காய் ரொம்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காப்பி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப ரேட் குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விவசாயிகள். அந்த கொட்டையை விற்கிறது கூட ஆள் இல்லாமல் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் ஓரளவுக்கு வந்து அதாவது குறைச்சிட்டாங்க. பாதி எஸ்டேட்டில் வந்து ஏலக்காய் போட்டாங்க. ஏலக்காய் போட்டனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ காப்பி கொஞ்சம் விலை கூடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வண்டி தான் போகும் வரும். பஸ்ஸுனால் ஒரு பஸ்ஸு போகலாம் வரலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து சைடு கொடுக்க முடியும். வளைஞ்சி நெளிஞ்சு போய்கிட்டே இருக்கும். என்ன அந்த ஹைவே ரோடு தான் இது. அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் அந்த ரோட்டில் இருக்க செடி கொடியாவது வெட்டி வைக்கலாம். ஏன்னா ஏற்ற மாதிரி வர வண்டி தெரியும். இந்த இடத்துல ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி வர வண்டியே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சடனாக பிரேக் போட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பஸ்ஸுக்காரவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, பஸ் உயரமாக வருது. சின்ன வண்டிக்காரவங்களாம் ஜாக்கிரதையாக வரணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். அந்த எஸ்டேட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி டேம் இருக்குது எல்லா எஸ்டேட்லேயும். ஒரு எஸ்டேட்டில் இல்லை, எல்லா எஸ்டேட்லேயும் அந்த ஒரு தண்ணி போகிற குளம் ஒன்று இருக்குது, குளங்கள் இருக்குது, செக் டேம் கட்டி வச்சுருக்காங்க. காப்பி, மிளகு, ஆரஞ்சு, வாழை, பழா, அப்புறம் வந்து இந்த சில்வர்
வுட் மரங்க இருக்குல்ல, அது வந்து நிறையா இருக்குது. சில்வர் வுட்டில் தான் வந்து இந்த காப்பியவே விட்டுருக்காங்க. காப்பின்ற மிளகு ஃபுல்லாகவே இந்த சில்வர் வுட்டில் தான் போகுது. அப்புறம் அங்கங்கே நர்சரி வச்சுருக்காங்க. இந்த மிளகு வந்து முளைக்க வச்சுருக்காங்க. காப்பி நாற்று வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக காப்பி பாருங்கள். காப்பி ஒரு 4 செடி காப்பின்னா ஒரு மரம் மிளகு மரம். அந்த மாதிரி இந்த மரங்கள் ஃபுல்லாகவே மிளகு தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் வந்து ரசனையான இடம். ரோட்லேயும் சரி, ரோட்லேயும் பாருங்கள் மிளகு செடியாக தான் இருக்கும். ரோட்டில் வேலி வச்சுருந்தாங்கன்னாலும் அதுலேயும் மிளகு தான் இருக்கும். ஆனால் நம்ம மிளகு காசு கொடுத்து வாங்கும்போது கடையில் எவ்வளோ ரேட்டு விற்கிது பாருங்கள். ஆனால் இது ஒரு சர்வசாதாரணமாக நம்ம வந்து பார்த்துட்டு போகிற அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான பொருள்கள். அதை வந்து நம்ம வந்து கண்ணால் பார்த்துட்டு போக முடியுது. நான் காய் ஒரு 5-6 காய் பறிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சுட்டு வந்து ஒரு காய் மிளகு எடுத்து சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ ஒரு காரம் அந்த மாதிரி இருக்குது. விலை கொண்ட பொருள்கள் விளையிற அந்த தாண்டிக்குடி மலைத்தொடர் உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் பெற்ற இடம் தான் நம்ம சொல்லணும். அருமையான இடம். நான் கூட இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கல. ஏற்கனவே 2-3 தடவை போயிருக்கேன். அப்போ வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2வது இந்த மாதிரி இயற்கையை ரசிப்பேன், எனக்கு இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ வந்து எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி செல்லை கீழே வைக்கலாம், ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலான்னா கூட அடுத்த ஒரு சீன் வந்துடுது. அதை எடுக்கணும், கண்டிப்பாக இதை பார்க்கணும், இதை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நான் தாண்டிக்குடி மலைத்தொடர்னு ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். பனிமூடிய தாண்டிக்குடி மலைத்தொடர்னு. அது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தாண்டிக்குடிங்கேருந்து நம்ம பண்ணக்காட்டிலேருந்து போகிற வழியில் ஃபுல்லாக பனி மூடி இருக்குது. அந்த டேம் ஒன்று கீழே இருக்குது, பள்ளத்துக்குள்ளே ஒரு டேம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 100 அடியை தள்ளி தான் இருக்குது, 100 கிலோமீட்டருக்கு தூரத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டேம் வந்து அந்த பனி மூடிய அந்த காட்சியிலையும் அது வந்து தெரியும் பாருங்கள். அங்கே நான் டேமுன்னு மட்டும் போட்டிருப்பேன். அவ்வளோ ஒரு நல்ல காட்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. மலைகள் ஏறி இறங்கி அழகாக இருக்கும். அதனால தான் தாண்டிக்குடி மலைத்தொடர்னு போட்டிருக்கேன். உண்மையிலே கொடைக்கானல் வந்து வரப்பிரசாதம் பெற்ற இடம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் இந்த தாண்டிக்குடி மலைத்தொடர் வந்து ரொம்ப விவசாயிகளில் வந்து நம்ம வந்து எவ்வளோ பாராட்டணுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள பாராட்டணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுருக்காங்க. நம்ம டவுனில் இருக்கவங்க கூட அவ்வளோ பாதுகாத்து வைக்க மாட்டோம். ஆனால் விவசாயிகள்ன்றது அவங்களுடைய வேலையே அதுதான். உண்மையிலே அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சொந்த கதை உங்களுக்கு நான் போட்டிருந்தேன், உண்மை சம்பவம்னு. அது கொஞ்ச நாளாக வந்து நான் போடலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்கிறது அவருக்கு வந்து அது ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து அதை வச்சு அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்க முடியுமோ அதை பண்ண அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் வந்து நான் அந்த கதையை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். எங்களுக்கு முடிவு வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், சரிங்களா? என் பேரண்ட்டை காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் மிளகு செடி வாங்கினேன். அதில் வந்து இந்த பாருங்கள், இது வந்து இந்த மிளகுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. நான் ஏற்கனவே போனதுலேயும் உங்கள்கிட்ட நான் போன வீடியோவிலையும் நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், ரோடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உள்ளே. அதாவது எஸ்டேட்டுக்குள்ளே ரோடு இப்படி தான் இருக்கும். 4 வீல் மட்டும்தான் போக முடியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆற்றுலேருந்து வர தண்ணி இது ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு குளமாக ஆகிடுது. இதிலேருந்து அடுத்த குளத்துக்கு போகுது. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ரசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆரோட சவுண்டு இருந்துச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டை போட்டேன்னா உங்களுக்கு வந்து கேட்காது அப்படின்ட்டு தான் நான் வந்து அந்த ஆற்றோட சவுண்டை வந்து நான் வந்து குறைச்சிட்டேன். ஏன்னா ஒரு 1000 அடிக்கு தள்ளி வரும்போதே ஃப்ரெண்ட் அப்படி ஒரு சவுண்டு, காதுக்குள்ளே தண்ணி ஓடுற மாதிரி அப்படி ஒரு. ஏன்னா பக்கத்தில், அதாவது உயரம் கம்மியாக ஓடுற ஆற்றுலேருந்து அந்த சவுண்டு கேட்காது. ரொம்ப தூரத்துலேருந்து ஓடுற உயரத்துலேருந்து வர தண்ணி தான் அந்த மாதிரி கேட்கும். அதனால் நான் வந்து அதை கொஞ்சம் சவுண்டை வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது காப்பி மலர்கள். இந்த காப்பி மலர்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ரசனையாக, ஒரு அழகாக, பார்க்குறதுக்கே ஒரு இனிமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். மல்லிகை செடி கூட இந்த மாதிரி வந்து ஒரே இதில் நீளமாக பூக்காது. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நான் அதனால தான் உங்களை கொஞ்சம் நேரம் வச்சு இதை காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்படி ஒரு ரசனையான எஸ்டேட்டுகள் இருக்குது. நீங்கள் வந்து டூரிஸ்ட்டுக்கு வாங்க, கொடைக்கானல் வாங்க, இந்த மாதிரி இடமெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இடம் வேணும்னாலும் சொல்லுங்கள். கம்மியான ரேட்லேயும் இருக்குது,
அந்த உங்களுக்கு அந்த ஈல்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. கம்மியான ரேட்டும் இருக்குது, அந்த விளைச்சலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இயற்கையெல்லாம் எப்பயும் வாழ்க்கையில் நல்லா ரசிங்க. நம்ம உடம்புக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு உணர்வு, நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.